இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜோசியர் பிரச்சனைல இருந்து பார்வதி தப்பிச்சிட்டான்னு ரொம்ப நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. பார்வதிக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு பார்வதி அடிபட்டிருக்கா. பார்வதியை காப்பாத்த அம்மா ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கு. ஆனா எல்லா நேரத்திலயும் அம்மா இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே, அதை நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. இந்த சமையல்காரி உருடியா செத்து தொலைவான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கோந்து போட்டு ஒட்டின மாதிரி இந்த குடும்பத்தோடயே ஒட்டிப்பா போல இருக்கு. அட்லீஸ்ட் இவ அடிபட்டாவது ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாளேன்னு சந்தோஷமா இருந்தா அதையும் இந்த அக்கில ரத்தம் கொடுத்து காப்பாத்திருவா போல இருக்கு. ஏன் சந்தோஷம் மட்டும் நிலைக்கிறதே இல்ல. நான் நினைச்சது எதுவுமே நடக்காதப்போ நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இவளுக்காக தேவடு காக்கணும்? எல்லாம் தலையெழுத்து. பா, அக்காக்கு எதுவும் ஆகாதுல? நல்லபடியா கண்ணு முழிச்சிரோம்ல? நல்லபடியா கண்ணு முடிச்சிடுவாடா. நீ பயப்படாத, தைரியமா இரு. நீ முதல்ல போய் அமைதியா உட்காரு. சுந்தரம் ஐயா, ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். அகிலாவை தூக்க பார்த்து இந்த சமையல்காரி அடிபட்டாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வெச்ச குறையில இருந்து அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிட்டாங்கிறதுல கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும், ஆன்ட்டி சொல்ற மாதிரி பார்வதி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எது எப்படியோ, நல்லதுலயும் ஒரு கெட்டதுன்னு சொல்ற மாதிரி நமக்கு நடந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சமையல்காரி காலை உடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. நந்தினி, என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? 3 வேளையும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தவ காலை உடைச்சு படுத்துக்கிட்டாலே, இனிமே யார் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? என்ன தின்னி மூட்டை உமான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் வருத்தப்படுறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சமையல்காரி காலை உடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு நிறைய ரத்த சேதாரம் நடந்திருக்கான். அதனால இந்த அகிலாண்டேஸ்வரி அவளுக்கு 2வது தடவையா ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கா. நாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஒவ்வொரு முறையும் நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கும் அகிலாவுக்குமான அந்த உறவு இன்னும் கொஞ்சம் பலமா தானே ஆயிட்டு இருக்கு. அத நினைச்சாதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நந்தினி, நந்தினி, நீ அகிலாவை கார்ல அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணப்போ உன்னை யாரும் அடையாளம் பார்க்கலையா? கண்டுபிடிக்க முடியாது ஆண்டி. அது மட்டும் இல்ல, கார் நம்பரோட பிளேட்டை கூட நான் கழட்டிட்டேன். அதனால அகிலாண்டேஸ்வரிய பொறுத்த வரைக்கும் நடந்தது எதர்ச்சியான விபத்து தான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரியாது. அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மாக்கு எதுவும் இல்லை, அம்மா நல்லாதான் இருக்காங்க. பெரிய ஆபத்துல இருந்து அம்மாவை காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. மாமியார் ஆபத்துல இருந்து காப்பாத்த வேண்டியது மருமகளோட கடமை மாமா. இதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, என் அப்பா எங்க மாமா? அப்பாவும் கணேசனும் உனக்காக சாமி கும்பிட பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு என் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீ கண் முழிச்சு பார்க்கற வரைக்கும் இந்த உலகமே இருட்டான மாதிரி இருந்துச்சு. அம்மா உனக்கு ரத்தம் கொடுத்தது, என்னை இங்கிருந்து உன்னை பார்த்துக்க சொன்னது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்பா சொல்றது சரியா இருக்கும்னு தோணுது. ஆமா, அது பார்வதி அம்மா உயிரை நிறைய தடவை காப்பாத்திருக்கா. அதனால அம்மா மனசுல நிச்சயமா மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அம்மா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோவிலுக்கு வெளியில காரை நிறுத்திட்டு அம்மாவும் நானும் கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு காரு அம்மா மேல மோதுற மாதிரி வந்தது.
கோவிலுக்கு போற நினைப்புல கார் வந்ததை கவனிக்கல. நான் கவனிச்சிட்டு அம்மா கைய பிடிச்சு இழுத்து விட்டேன். அந்த காரு என் கால் மேல மோதி நிக்காம போயிடுச்சு. ஆனா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது நந்தினி. என்ன சொல்ற? நீ நல்லா பாத்தியா? நந்தினியை கார் ஓட்டிட்டு வந்தா? நான் கார்ல அடிபட்டு விழ போற சமயத்துல நந்தினி என்னை எட்டி பார்த்தான். அப்போ அவளை நான் நல்லாவே பார்த்தேன். எனக்கு என்னமோ நந்தினி அம்மாவை குறி வச்சுதான் அவ்வளோ வேகமா வந்திருக்கான்னு தோணுது. அம்மாவை காரை ஏத்தி கொல்ல பார்த்த அந்த நந்தினிய சும்மா விடாதீங்க மாமா. அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுங்க. இன்னைக்கு அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், கூட இருந்து பாத்துக்கோ. அது இரு, நானும் கூட வரேன். நான் தான் சொல்றேன்ல, பாத்துக்கோ. அடங்கவே மாட்டியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல காரை மோதி அவங்கள கொல்ல பார்த்திருப்ப. ஓ, கார் அடிச்சு தூக்குனது நான் தானே தெரிஞ்சு போச்சா? உங்க அம்மாக்கு தான் எதுவுமே ஆகலையே, அப்புறம் எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஓ, உன் ஆசை பார்வதிக்கு கால் உடைஞ்சு போச்சு இல்ல? அதான் டென்ஷனா இருக்க போல இருக்கு. நீ தப்பு பண்ற ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பொண்ணாச்சின்னு உன்னை மன்னிச்சு விட்டதால ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற தைரியம் வந்துருச்சு உனக்கு. எத்தனை வாட்டி மன்னிச்சாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை விட்டு வைக்க போறதும் கிடையாது. இன்னைக்கே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிக்கடவுர் வம்சத்தை கருவறுக்கிற வரைக்கும் நாகப்புரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய எதுவும் பண்ண முடியாது. எனக்கு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி உன் முன்னாடி நிக்கிற என்னோட ஆட்களுக்கு பதில் சொல்லு.